ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து பாஜக செய்தது. அதாவது தேர்தல் ஆணையத்தை டோட்டலா கேப்சர் பண்ணணுங்கிற ஒரு அணுகுமுறை இருக்குல்ல. இத பாஜக ஒரு 6 ஆண்டு கால திட்டமாக செய்தது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடு மூலமாக. இது ஒரு முக்கோண அதிகார மையமாக இருந்துச்சு சார் இந்த தேர்தல் ஆணையம். நாம நியூஸ் போக்கஸ் தமிழ்லயே பலமுறை பேசி இருக்கிறோம். ஏன் இந்த தேர்தல் ஆணையம் சிஜேஐ என்கிற அந்த ஒரு மனிதரையும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற நடைமுறையை இந்த அரசு கைவிட்டது? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன, இவர்களுக்கு இருந்த நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக பல நேரங்கள்ல நாம பேசியிருக்கிறோம். நிறைய கருத்தியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி விட வேண்டும். இந்த தேர்தல் ஆணையம் என்கிற அந்த கட்டமைப்பே முழுவதுமாக பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல வரணும். இப்ப அமலாக்கத்துறை முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல்ல வந்தது. அதை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலில் துவங்கி இங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வரை எந்த அளவுக்கு அவர்களுடைய அரசியல் எதிரிகளை அவர்கள் சிறைக்கு அனுப்புவதற்கு அல்லது அவர்கள் அரசியல் வாழ்வை முடித்து வைப்பதற்கு பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தேர்தலையும் அப்படியே அணுகுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு முதலில் அவர்கள் கையில் எடுத்ததுதான் சிஜேஐங்கிற அந்த இண்டிபெண்டன்ட் பாடியை நீக்கிடணும்.